மேல இருந்து ஒரு பபுள்ஸ்னா நம்ம எந்த இடத்துல அந்த பபுள்ஸ் யூஸ் பண்ணுவோம்? என்ஜாய்மெண்ட். சின்ன பிள்ளைங்க இந்த பபுள்ஸ் விட்டு அந்த கொண்டாட்டத்தை கூட கத்தர் யாரோ ஒரு வீட்டுல வந்து ஒரு சுப காரியங்களை கத்தர் வைத்திருக்கிறாரா, அந்த பபுள்ஸ்க்கு ஒரு அர்த்தம் உண்டு. இது பெரியவங்க இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு உண்டான ஆசீர்வாதம். படிப்போ, எக்ஸாம் மார்க்கோ, இல்ல ஒரு வேலை ஸ்தானத்திலேயே ஒரு மாற்றத்தை கத்தர் உண்டு பண்ணுவார். காளை மாடுனாவே சூனியம், முட்டி தள்ளும், அதுக்கு எதுவும் தெரியாது, அப்படியே முட்டி தள்ளிட்டு போகும். குடும்பத்துல எதை பார்த்தாலும் முட்டிக்கிட்டு நிப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டு. யாரோ வீட்டுல சண்டையின் ஆவி, ஏவல்பட்ட ஆவியே, சொல்லுங்க, ஏவப்பட்ட சண்டையின் ஆவியே, ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு இந்த காளையின் ஆவிகள் வெளியேறு. உன் கொம்புகளை உடைக்கிற தேவ அக்கினினால உன்னை எரிக்கிற, எரிந்து சாம்பலா போ. ஒரு குட்டி சாத்தா வந்து காண்டாமிருகத்தை போல எவன் உள்ள வருவான்? இந்த கூட்டத்தை எப்படி நீங்க நடத்துவீங்க? குட்டி சாத்தானோ குழப்பத்தை உண்டு பண்ணோம். என்ன இந்த பிரேயர் இல்லைன்னா வந்துச்சு, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுவோம். இன்னைக்கு பிரேயர், இன்னைக்கு நேற்று நைட் எதுக்கு என் கண்ணு ரெட் ஆயிடுச்சுன்னே தெரியல. நான் மெட்ராஸ் ஐயோ பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா நைட்டு தூங்கி எந்திரிக்கிற, காலில் அது இல்லாம போயிடுச்சு. அவன் என்ன தடுத்தாலும் சொல்லுங்க, இயேசு நாமத்துல. குட்டி சாத்தான் ஆவியே, சபைகள்ல கலகத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, உன்னை என் கால்ல நசுக்கிறேன். உன் கால் நசுக்கப்படட்டும், நீ பஸ்மமாக எரிந்து சாம்பலாய்ப்போ. எரிந்து போ, எரிந்து போ, எரிந்து போ.